இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் வருமான வரி முறைகளை வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கலின் போதும் ஒரு தனிநபரோட எதிர்பார்ப்பு என்பது அந்த தனிநபர் வருமான வரி ஸ்லாப்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்றது தான். இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பழைய திட்டம் புதிய திட்டம் அப்படின்னு இரண்டு விதமான திட்டங்களை மத்திய அரசு ஃபாலோ பண்றாங்க. அந்த அடிப்படையில் பழைய திட்டத்தின் அடிப்படையிலான சலுகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2.5 லட்சம் வரைக்குமாக யாருக்கும் எந்த வயதில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான வரியும் கிடையாது. அதற்கு அடுத்த ஸ்லாப் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களாக 2.5 இருந்து 3 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் பெறுபவர்கள் தனிநபராக இருக்கக்கூடிய பட்சத்தில், அதாவது 60 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு 5% வரி செலுத்தணும். மற்ற 60 வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான வரியும் இல்லை இந்த தொகைக்குள்ள ஆண்டு வருமானம் பெறவங்களுக்கு. இதற்கு அடுத்த நிலையில 3,01,000 5 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் பெறுபவர்கள் அவர்கள் 80 வயதுக்கு கீழாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 5% வருமான வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு வருமான வரி கிடையாது. அடுத்ததாக 5,01,000 அதற்கு 10 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் பெறுபவர்களுடைய அவர்கள் செலுத்த வேண்டிய ஆண்டு வருமானம் பெறுபவர்களுக்கான வருமான வரி என்பது 30% பழைய திட்டத்தின் அடிப்படையில் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுவே புதிய திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நியூ டாக்ஸ் ரெஜிம் இதை தான் இப்போதைக்கு டிஃபால்ட்டா வச்சிருக்காங்க. உங்களுக்கு பழைய திட்டம் வேணும்னா அதை மாத்திக்கணும் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற அடிப்படையில் இருக்கு. அப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ 2.5 லட்சம் வரைக்கும் எந்த விதமான வரியும் யாருக்கும் இல்லாம இருக்கிறது பழைய திட்டத்தில். புதிய இதுல 3 லட்சம் வரைக்கும் எந்த விதமான வரியும் இல்லை. இதுல உயர்வு இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்ததாக 3,01,000 6 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் பெறுபவர்களுக்கு 5% வரை வருமான வரி செலுத்த வேண்டும். இது பழைய திட்டத்தோடு ஒப்பிடும்போது இந்த 5 6 வரைக்குமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 5 லட்சமாக குறைவாக இருக்கும் பழைய திட்டத்தோடு ஒப்பிடும்போது. 6,01,000 9 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் பெறுபவர்கள் 10% வரி செலுத்த வேண்டும். இதுவும் பழைய திட்டத்தோடு ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும். ஆனா இதுல எந்த விதமான அந்த கணக்குகள் காண்பித்து எக்ஸம்ஷன் பெற முடியாது புதிய திட்டத்தில். அதுதான் முக்கியமான வித்தியாசம். 9,01,000 12 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் பெறுபவர்கள் 15% வருமான வரி செலுத்த வேண்டும். அடுத்ததாக 12 லட்சத்திற்கும் மேலாக ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் 12,01,000 15 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் பெறுபவர்கள் 20% வருமான வரியை செலுத்த வேண்டும். இந்த நிலையில் இந்த வருமான வரிக்கான அந்த சதவீதம் வருமான வரி செலுத்துறது என்பதற்கான சதவீதம் இருக்கிறது. 15 லட்சத்திற்கு மேல் இருப்பவர்களுக்கு தான் 30% வருமான வரி செலுத்த வேண்டியிருக்கிறது. இதில் புதிய ஸ்லாப் அறிமுகப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. அதிமுகவை ஒன்றிணைக்க முயற்சியில் சசிகலா மேற்கொண்ட சுற்றுப்பயணம் பெரிதளவில் அவருக்கு கை கொடுக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் சசிகலா விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற குரலும் அதிமுகவில் எழுந்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்ற சசிகலா 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிறை சென்றார். அதன் தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து அதே 2017ஆம் ஆண்டு சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் நீக்கப்பட்டனர். எனினும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தாம்தான் என உரிமை கோரி நீதிமன்றத்தில் சசிகலா தாக்கல் செய்த வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2021ஆம் ஆண்டு சிறை தண்டனை முடிந்து சென்னை திரும்பிய சசிகலா தீவிர அரசியலில் இறங்கப் போவதாக கூறியிருந்தார். ஆனால் அதே ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக அரசியலில் இருந்து ஒதுங்குவதாகவும் அறிவித்தார். அதற்கு அவர் கூறிய காரணம் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக அந்த தேர்தலில் தோல்வியை தழுவி எதிர்க்கட்சியாக மாறியது. அதன் பின்னர் 2022ஆம் ஆண்டு அதிமுகவை ஒன்றிணைக்கப் போவதாக சொல்லி திருவள்ளூர் மற்றும் சென்னை பகுதிகளில் சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஆனால் அது பெரிய அளவில் எடுபடவில்லை. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுக தோல்வியை சந்தித்தது. பின்னர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்வியை எதிர்கொண்டது. இந்நிலையில்தான் சரிவை சந்தித்த அதிமுகவை மீட்டெடுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து 2026இல் மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டுவரப் போவதாக சசிகலா தெரிவித்தார். மேலும் தனது அரசியல் என்ட்ரி ஆரம்பித்து விட்டதாகவும் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு.
அதன் தொடர்ச்சியாக கடந்த 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தென்காசி மாவட்டத்தில் தனது முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார். ஆனால் 4 நாள் சுற்றுப்பயணத்தின் போது அதிமுகவின் தென்காசி மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பில் இருக்கும் நபர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் சசிகலாவை சந்திக்கவில்லை. அவரது பேச்சும் பெரிய அளவில் அதிமுகவின் நிர்வாகிகளை திரும்பி பார்க்கவில்லை என கூறுகின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். ராங் டைரக்ஷனில் வந்துட்டு ஒரு ரூட் எடுக்கிறாங்க. அட்டாக்கிங் டிஎம்கே அந்த கான்செப்டில் தான் போகிறாங்க. வந்து முக்கியமான அப்ஜெக்டிவ், அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னென்னா பிரிஞ்சு போனால் அதிமுகவை சேர்க்கணும், கட்சியில் வந்துட்டு ஒரு மறுபடியும் இழந்த வாக்குகளை வந்து சேகரித்து கொண்டுட்டு வரணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் மாதிரி தான் போகணும். ஆனால் அந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய ஒரு மிஸ் பண்ணியிருக்காங்க. குளத்தூர் அதிகமாக இருக்கிற பகுதிகளை வந்துட்டு டச் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே எழுச்சி எந்த எழுச்சியும் இல்லை. இது வந்து ரொம்ப தெளிவாக காட்டுறது வந்து சசிகலாக்குன்ட்டு ஒரு அரசியல் அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமையை வந்துட்டு இருக்க மாதிரி இல்லை. அவங்க ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை கீழே அவங்க செயல்பட்டதுனால அதுக்கான ஒரு பலனை இது பண்ணாங்க. வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அரசியல் செல்வாக்கு இதில் இருக்க மாதிரி காட்டல. அதுதான் ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது. அதே வேளையில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார், மதுரை முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் சசிகலா அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் அவர் ஜானகியை போல விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சசிகலா விட்டுக் கொடுத்து ஜானகி போல் எடப்பாடி பழனிசாமிக்கு வழிவிடுவாரா? அடுத்த கட்டமாக சுற்றுப்பயணத்தை தொடரப்போகிறாரா? சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டோர் அடங்கிய அதிமுகவின் இணைப்பு சாத்தியப்படுமா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளுக்கான பதில் 2026க்கு முன்பு கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்டினுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படும் நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் ஒரு மாகாணத்தின் முதல் பெண் அட்டார்னி ஜெனரல் போன்ற பல பதவிகளை வகித்துள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த ஷியாமலாவுக்கும் ஜமைக்காவை சேர்ந்த டொனால்ட் ஹாரிஸுக்கும் 1964ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் ஓகேலாண்ட் நகரில் பிறந்தவர்தான் கமலா ஹாரிஸ். யூத வம்சத்தைச் சேர்ந்த டக்ளஸ் எம்ஆஃபை 2014ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். வெஸ்ட்மவுண்ட் பள்ளியில் படித்த கமலா ஹாரிஸ் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் BA பட்டம் பெற்றார். தொடர்ந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்பில் முனைவர் பட்டம் பெற்றார். 1990ஆம் ஆண்டு அலமேடா கவுண்டியின் மாவட்ட துணை அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து 1998ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ மாவட்ட அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேலாண்மை வழக்கறிஞராக பணியாற்றினார். 2004ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ மாவட்ட அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து 2011இல் கலிபோர்னியாவின் அரசு வழக்கறிஞராக பணியாற்றினார். 2017இல் கலிபோர்னியாவிலிருந்து செனட்டராக தேர்வு செய்யப்பட்ட கமலா 2021ஆம் ஆண்டு அமெரிக்காவின் துணை அதிபரானார். 1990ஆம் ஆண்டு முதல் பல்வேறு அரசு பொறுப்புகளில் இருந்து வரும் கமலா ஹாரிஸ் பல்வேறு பதவிகளை அலங்கரித்த முதல் பெண் என்ற பெருமையையும் பெற்றார். சான் பிரான்சிஸ்கோ வரலாற்றில் முதல் பெண் மாவட்ட அரசு வழக்கறிஞர், அமெரிக்காவின் பிரதான கட்சி ஒன்றின் அதிபர் வேட்பாளர் போட்டியில் இருந்த முதல் கருப்பின பெண், செனட்டராக பதவியேற்ற முதல் தெற்காசிய பெண், கலிபோர்னியாவின் முதல் பெண் அரசு வழக்கறிஞர், அமெரிக்க துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் என பல பெருமைகளையும் கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளார்.